ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒருத்தருடைய நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணாமல் அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் ஆர் ஆடியோ வீடியோ கால் ஸோ இது எல்லாத்தையும் எப்படி பண்ணிக்கிறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ தான், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எப்படி நம்ம மொபைல் நம்பரை சேவ் பண்ணாமே அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே கைஸ், இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆளில் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற ஒரு புது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஸில் வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பரை சேவ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்புனா நம்ம அதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்போடைய நேம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்மீ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிட்டு வாட்ஸ்மீ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப்போடைய லோகோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம், அப்படின்னா இதையும் ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோட் ப்ளஸ் அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணி ஓப்பன் ஷீட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அவங்களுடைய நம்பரை சேவ் பண்ணாமல் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்க முடியும். இது வேர்ல்டு வைடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரி கோட் ப்ளஸ் அவங்களுடைய நம்பரை என்ட்ரு பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் கண்ட்ரி கொடுக்குறனால +9 கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு நான் சேட் பண்ணுறேனோ அவங்களுடைய நம்பரை நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷீட் கொடுக்குறேன். கொடுத்தோடனே ஒரு ஆட் வரும். அந்த ஆட் முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆப்ஷன் கேட்கும். இதில் நான் வாட்ஸ்அப் கொடுத்துட்டு நான் வாட்ஸ்அப்பில் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன மெசேஜ் வேணாலும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். அவன் நெட் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய நம்பரை நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணவே இல்லை. ஸோ ஈஸியாக பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அப்படிலாம் உங்கள் ஃபேமிலியிலே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராச்சும் ஒரு நம்பரை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எதனா ஒரு டாக்குமெண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணாமல் அவங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜஸ் வீடியோ கால் ஆடியோ கால் இது எல்லாத்தையுமே பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பரை சேவ் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும்னா. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.